ஹாய். ஸோ பொதுவாக நம்ம பசங்க வீட்டில் எந்த டைமில் நல்லா படிக்க முடியும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினச்சி பண்ணுவாங்க. அம்மா நான் காலையில் படிக்கட்டுமா, நைட்டில் படிக்கட்டுமா, நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஸோ எந்த சமயத்தில் படித்தா நம்ம மூளைக்கே நல்ல வேலை, நம்ம மூளை ரொம்ப வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி இஷ்யூஸ் நிறைய வருது. இதை பற்றி ஒரு சின்ன ஆலோசனை பண்ணுறேன் வாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸோ 2 டைம் சொல்கிறாங்க யூஸ்வலாக. ஒன்று பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க, அந்த ஏர்லி மார்னிங் ஸ்டடி 4 to 6 ஏர்லி மார்னிங் படிக்கிறது. இதில் ஏன் எல்லாருமே சொல்கிறாங்கன்னா, ஒரு மூளை புத்துணர்ச்சி இருக்கும், அப்புறம் ஆழ்ந்த சிந்தனை இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் ரொம்ப டெப்த்தாக படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்டுக்கு, அந்த ரொம்ப ஸ்ட்ரகிளிங் பண்ணி படிக்க வேண்டிய சப்ஜெக்டில் தயவு செஞ்சு படிக்க சொல்கிறாங்க. ஈவினிங் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா, அந்த 4 to 10 அந்த மாதிரி சமயத்தில் ஒரு ரிசப்டிவ் நல்ல கெப்பாசிட்டி, ரிசப்டிவ் நம்மளா புரிஞ்சுக்கிற தன்மை, நம்ம ஃபிசிக்ஸ் மேக்ஸ் ஒர்க் அவுட் இந்த மாதிரி ஒரு ரிமெம்பரன்ஸ் தன்மை இருக்க விஷயங்களை படிக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்படியா? ஸோ எல்லாத்துக்கும் மேலே இந்த டைம் கன்சப்ஷனாக படிக்கிறது எல்லாமே ஒரு சப்ஜெக்டிவ் விஷயம் தாங்க. மாதிரி ஸ்டடி டைம் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன மெடிடேஷனும் ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸும் பண்ணிட்டு படிக்கும் போது அந்த கான்சன்ட்ரேஷன் கெப்பாசிட்டின்றது அவங்களுக்கு வளருதுங்க. ஸோ இதை மட்டும் நாம் ஒரு பேரண்ட்டாக ஒரு ஸ்டூடெண்ட்க்கு கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும். ஸோ நாம் படிக்கும் போது நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணோம். மெயினாக செல்ஃபோன் பார்க்குறது, செல்ஃபோனில் பேசுகிற விஷயங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் அவாய்ட் ஸ்லீப்பினஸ், தூக்கம் வருதுன்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள், சூடாக ஏதாவது ஹாட் வாட்டர் குடிக்கிறது, மில்க் குடிக்கிறது, இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் ஹெல்த்தியாக சாப்பிட்ற விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் கான்சன்ட்ரேஷன் எபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மெடிடேஷன், யோகா இந்த மாதிரி விஷயங்களை டெவலப் பண்ணுங்கள். லேர்னிங்கில் 3 வகையான டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் இருக்குது. ஒன்று ரிசப்டிவ் லேர்னிங், இன்னும் ஒர்க் அவுட் லேர்னிங், இன்னொன்று ரிமெம்பரன்ஸ் லேர்னிங். ஸோ ஒரு விஷயத்த படிக்கும் போது அதுக்குள்ளேயே போய் நம்மளை அது மாதிரி இமேஜின் பண்ணி படிக்கும்போது இன்னும் நம்மளுக்கான விஷயங்கள் அது நல்லா பதியும். அப்புறம் ஒரு விஷயத்த திரும்பி 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 ரிப்பீட்டடாக படிக்கும் போது ரிமெம்பரன்ஸ் லேர்னிங். ஸோ அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரிசப்டிவ் லேர்னிங்கிறது எழுதி பார்த்து பிரித்து பார்த்து ஒரு விஷயமும் புரிஞ்சு படிக்கும் போது அந்த லேர்னிங் கெப்பாசிட்டி நீங்கள் சாகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த லேர்னிங் ஆனது மனசில் நிற்கும். ஸோ இவ்வளோதாங்க. நீங்கள் காலையில் படிக்கிறீங்களோ நைட்டில் படிக்கிறீங்களோ இந்த 6 விஷயத்த மனசில் வச்சு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லேர்னிங் ப்ராக்டிசஸ், லேர்னிங் எபிலிட்டி அதிகமாகும். Thank you.